Praise the Lord. இந்த காலங்களிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்கே 2 அல்லது 3 பேர்களை நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சேர்க்கிறார். அவங்க வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கூடி இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை வரவேற்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கண்களை மூடுவோம். நாம் ஜெபித்து இந்த கொள்கையை நாம் ஆரம்பிப்போம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் கூடி நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி அப்படியே முழங்கால படியிட்டு தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நாம் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால படியிட்டு ஹல்லேலூயா எபினேசரே என்னோட கூட சேர்ந்து சொல்கள் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அவர் தன்னை மாத்திக்கதே இல்லையே.
நம்ம இப்போ ஆராதிக்க போறோம். அவருடைய அன்பை நினைச்சு ஆராதிக்க போகிறோம். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 கர்த்தர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். யாரெல்லாம் அவர் உண்மையான இதயத்தோடு ஆராதிக்கிறார்களோ, உயர்த்துகிறார்களோ, உங்களுக்கு தெரியுமா, அவர் தம்மை கனமணிகிறவனை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை உயர்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த காலங்களிலே கர்த்தாவே மாட்சிமை நேர்ந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் பார்த்து இருக்கிற நல்ல ஒரு அருமையான பாடல் என்னோட கூட சேர்த்து நீங்களும் பாடுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம். நாம் இருந்த இடத்துல அப்படியே கையில தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். கர்த்தர் நாமத்தின் மகிமை.
உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சேர்ந்து அப்படியே நாம் ஆராதிப்போமா? ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க. உந்தன் நாமத்தை பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் மாறாதவர். இன்றைக்கும் அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார், அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் இன்னும் சில பாடல்களை பாடப் போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு டிவியில வரும், அதை நீங்க பாருங்க. டிவியில உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு. எத்தனை நம்புறீங்க? கர்த்தருடைய அன்பு உயர்ந்த அன்பு, கடலின் ஆழத்தை காட்டிலும் அது பெரியதா இருக்கிறது. கடலின் ஆழத்தை முடியும் அளக்க முடியல, அதையே அளக்க முடியாதவர்கள் தேவ அன்பு அப்படியே நம்ம இந்த மூளை வச்சு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? முடியவே தேவ அன்பு அப்படிப்பட்டது. ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்குது, தேவ அன்பை நாம் பாவிலா இருக்கையில் கிறிஸ்தவ மக்காய் மரித்த நாளை தேவ அன்பை விசித்தாராம் விளங்கப்படினாரா, டெமான்ஸ்ட்ரேட். அது அப்படியே ஒரு டிஸ்பிளே மாதிரி, ஒரு சினிமா மாதிரி விசித்தாராம், போட்டு காண்பித்தார் சிலுவையில. அதை பார்க்க 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 சர்ப்ரைஸ். நம்மை விடுவிக்க, நம்மை காப்பாற்ற, நம்ம உயர்த்த அவர் நம்முடைய அன்பை காட்டிட்டு இருந்தார் பாருங்க. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவ அன்பை விடுவிட்டது என்று. இந்த காலங்களில் என்னோட கூட சேர்ந்து தேவ அன்பை நாம் உயர்த்துவோம், கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ஜீசஸ், ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவிலாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத மீண்டுமாக ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் பார்க்க முடியாத இயேசுவின் அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, பிலாத அன்பு, பூரண அன்பு, பிலாத அன்பு, பூரண அன்பு, பிலாத அன்பு, பூரண அன்பு, பிலாத அன்பு, பூரண அன்பு. துளியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு. என்னோட கூட சேர்ந்து அப்படி ஆராதிப்போமா? குனிந்து தூக்கும் அன்பு, நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை தீரும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை தீரும் அன்பு, மாறாத அன்பு, பிலாத அன்பு. எஸ் லார்ட், பிலாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, ஒப்பிலாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. பிலாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பிலாத அன்பு,
மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தரப்பணி அன்பு உலகத்திலே வந்து ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு ஒருமே தள்ளாத பூரணம் உயர்த்தி உயர்த்தி Yes, பூரண அன்பு ஒப்பில்லாத அன்பு ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சேர்த்துமா மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த மலைகள் விலகினாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் என்னோட பிரச்சனை சொல்லுங்க மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோது கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருபோது கைவிடாத சிநேகிதர் ஜீவன் தந்த ரட்சகர் இது போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் வாழ்விலே போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் யெகோவா நிசி என்ன ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே யெகோவா ராமா என்ன சுகமானவர் யெகோவா ரூபா என்ன மெய்ப்பரானவர் என்னை என்று காப்பவர் என்று போதுமானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என்னை என்று காப்பவர்
கிருபை சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், மலைகள் பர்வதங்கள் உயர்த்தி சொல்லு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், நாம் நம்பின நபர்கள் நம்ம விட்டு போகலாம். நாம் எதிர்பார்த்த சில காரியம் நடக்காம போய் போகலாம். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் சொல்லுங்க தலைப்படாது. தேவரே, நீ செய்ய நினைத்தது தலைப்படாது. சேர்ந்து செய்ய நினைத்தது தடைபடாது. உயர்த்தி செய்ய நினைத்தது, நீங்க செய்ய நினைத்தது அது. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா சும்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கை, என் வாழ்வின் நம்பிக்கையானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் அவர் கிருபை மாறாது. உயர்த்தி சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. கரங்களை உயர்த்தி மாறாது. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். சகாயர் எனக்கு, ஆற்றிடே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். சமாதானம்
என் யெகோவா ராஃபா, என் பரிகாரிணி, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. ஒரு தண்டு மதியையும் தாண்டிடுவே. பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மால் பலனும் கொண்டு சகிலாயும் தாண்டிடுவே. யெகோவா ஷம்மா, உயர்த்துவோம். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ. என் யெகோவா ராஃபா, என் பரிகாரிணி, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. என் யெகோவா ஷம்மா, என் தோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ. என் யெகோவா ராஃபா, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து நீங்க அறிக்கை செய்யுங்க. யெகோவா ஷம்மா என்னோட இருக்கிறார். யெகோவா நிசி என் ஜெயக்கொடி. யெகோவா ராஃபா என்னை சுகமாக்குகிறவர். யெகோவா ஷாலோம் என் சமாதானமே. சேர்ந்து சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ. என் யெகோவா ராஃபா, என் பரிகாரிணி, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே தேவன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். சமாதானம் என்றால் என்ன? ஒன்றும் குறையாத, ஒரு நன்மைகளும் குறையாத, ஒரு நன்மை இழக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் என்றால் ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வாழ்க்கை, ஒரு நன்மையும் மிஸ் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த கால வேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேலே சமாதானத்தை ஊற்றுவாராக. சமாதானம் நதியைப் போல, நன்மைகள் நதியைப் போல, சுகம் நதியைப் போல, ஆசீர்வாதம் நதியைப் போல உங்க மேல் பாய்ந்து வருவதாக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த சமாதான வாழ்க்கை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாம் அவருக்கு நன்றியை செலுத்துவோம். நதியைப் போல சமாதானம் வருகிறது. உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் தங்கியிருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளின் சமாதானம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், சமாதானம் எல்லா இடங்களிலும் சமாதானம், வேலை செய்கிற இடங்கள்ல சமாதானம், குடும்பத்துல சமாதானம், நம்ம போகிற இடங்கள்லாம் சமாதானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவையிலே ஆண்டவர் நமக்காய் செய்த மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடையதெல்லாம் நமக்குள்ளே மாற்றப்பட்டது. நம்முடைய தரித்திரம், வேதனை, துன்பம், பாவம், கஷ்டம் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நீங்க அவருடைய எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. நான் சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். என் ஆலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் ஆலங்கத்துக்குள்ளே சமாதானம், என் ஆலங்கத்துக்குள்ளே சுகம், என் ஆலங்கத்துக்குள்ளே சுகம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Father. இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் கொடுத்திருக்கிறீர். எங்க மேல தங்க பெரியதப்பா. சமாதானம் நதியை பொழுது காலை வேளையில் ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வந்து கொண்டிருப்பதற்காக செலுத்திருக்கிறேன். சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு ஒவ்வொரு வீட்டில்
வீட்டிலையும் பாய்கிறதுக்காக விசுவசிக்கிறேன். உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த சமாதானம் தங்கியிருப்பதாக சோத்தரிக்கிறோம். தகப்பனே சோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். எனவே நாங்கள் ஆண்டவரே சோத்திரம், உயர்வான வாழ்க்கை விரும்புகிறோம். நாங்கள் தரித்திர அதை புறம்பாக்கி போடுகிறோம். என் குடும்பத்தில் சமாதானம் சோய்த்து கொண்டா இருப்பதாக, எங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாக இருப்பதாக, எங்களுடைய வேலை செய்கிற நம்ம வேலை செய்கிற இடத்துல சமாதானம் உண்டா இருப்பதாக, எங்கள் பகுதியில் சமாதானம் உண்டா இருப்பதாக, எங்கள் தேசத்தில் சமாதானம் உண்டா இருப்பதாக, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த நிலைமைகளாக மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து மீதியான காரியங்களை கர்த்தர் புறப்படுத்தப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவர் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் வாக்குப்படி இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் பகல ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துங்கள், ஒவ்வொருவரும் வாழ்த்துங்கள். நாம் தொடர்ந்து நம்ம சபையில் செய்வது போல விசுவாச அறிக்கை நேராக செய்ய போகிறோம். உங்களுடைய கரங்களை விசுவாச அறிக்கை புத்தகத்துமானால் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். ஏன்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜபமும் தவமும் கிடையாது. ஜபம் விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை. விசுவாசம், நமக்கு பேர் விசுவாசம். விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டாம். வேத இதயத்தை நேரால் வாய் பேசும். அப்படின்னா இதயத்தில் விசுவாசம் வந்தால் வாயினே அதை சொல்லுவீர்கள். எனவே தொடர்ந்து விசுவாச அறிக்கை நேராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமானது. பெயருக்கு விசுவாசி என்றால், விசுவாசி என்றால் என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக செய்த எல்லா நன்மைகளையும், அவர் எனக்கு செய்த எல்லா கிரியைகளையும் நான் விசுவாசிக்கிறேன் என்ற அர்த்தம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நாம் பெற்றுக்கொள்வோம். பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவன் சொல்லி சொல்லி எல்லாற்றையும் உண்டாக்கினார். அப்படி அவர் உண்டாக்குனார்னா அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட நாமும் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்க போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம்? குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. எனக்கு சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார், அந்த சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சமாதானம் உண்டாகிறது. அதே போல தான் இப்பவும் நாம் கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவரோட கூட நாம் இருக்கிறோம், நாம் அவரோட கூட இருக்கிறோம். இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியுமா? யோவான் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இப்போவும் நம்ம நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடுவாராக. நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க, தேவன் நம்முடைய மத்தியில் மகிமைப்படட்டும். நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தபடியினால் அவருடனே கூட பிழைத்தும் இருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்து கிடந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். நான் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தபடியினால் நான் அவைகளுக்கு விலகி இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தபடியினால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுகிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன். எனவே என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட
தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். எனவே நான் புதிதான ஜீவனுள்ளவளாய் நடந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டு, ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் உயிர்த்ததும் மிக உண்மையாகும். எனவே நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களைப் போல நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? அதை நீங்க அறிக்கை செய்ய ஒருவேளை நான் அப்படி நடந்துக்க முடியலையே, நான் அடிக்கடி தவறி போய் விடுகிறேனே அப்படின்னா நான் சோர்ந்து போக வேண்டாம். உள்ளத்துல உண்மையான ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா அப்படியே அறிக்கை செய்ய, இயேசுவின் நாமத்தினால நான் மேற்கொள்ளுவேன், நான் புதிதான ஜீவன் உள்ளவளாய் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அப்படியே நடக்க பண்ணுவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியோம். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் அவருடைய உள்ளங்களை உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிற தேவனாகிய கர்த்தர், அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மன கஷ்டங்கள் உம்மோடு கூட இருக்கக்கூடாதபடி அவர்களை தூரப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகம் பண்ணுகிறோம். ஒருவேளை அவருடைய சுயம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடாதபடி தடுக்கின்ற எல்லா சுயத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் மேற்கொள்ளுவார்களாக. அதற்கேற்ற பலன் உண்டாகட்டும். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும். அவர்களோடு கூட நீர் இருப்பதை அவர்கள் விசுவாசிக்கும் பொழுதே சுயம் அவர்களை விட்டு விலகி விடுகிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும். உம்மோடு கூட இருக்கின்ற அந்த ஜீவனுள்ள அந்த புதிதான ஜீவ மார்க்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கட்டும். ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதாக ஆசீர்வதிக்கிறோம். என்னோடு கூட இந்த விசுவாசத்தை ஏறெடுத்த ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எந்த கிரியைகளும் இந்த ஜனங்களை விட்டு தூரமாய் போவதாக. கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த பூரண நிச்சயத்தையும் அந்த அனுபவத்தையும் இந்த ஜனங்கள் தங்களை கர்த்தருக்குள்ளாக தங்களை பலப்படுத்திக் கொள்ளுவார்களாக. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நம்ம தூரமாக தான் இருக்கிறோம், ஆனால் ஆவியில் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். இது நல்ல ஒரு ஆராதனையில் நாம் கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். வேதம் செய்வது கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படுமா? அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விடத்தக்கதாக கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி யாராவது கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? உலகத்தில் யாரும் மனுஷன் செய்வாங்களா? அப்படி யாரும் செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், அவர் அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விடத்தக்கதாக கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எனவே இந்த நாளிலே நம்முடைய காணிக்கை நாளையும் நாம் கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். உங்களுடைய கரங்களுக்கு இந்த காணிக்கை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் காயம் சொல்லிக்கிறேன். உங்களுடைய காணிக்கை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் சொல்லிப்போம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கொடுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆகையால் நாங்கள் உண்மை கனப்படுத்தி உங்களுடைய கர்த்தரை நாங்கள் விதைக்கிறோம். கர்த்தரது ஏற்றுக்கொள்ளும். கர்த்தரது ஆசீர்வதியும். வேதத்தில் வாசிக்கிறோம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நீதி விளைச்சல் கர்த்தர் கொடுக்கப்படுகிறார். அதுவரை சுத்தரிக்கிறோம். எங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பட்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்குது. நீரை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நாங்கள் சம்பூர்ணம் அடைவோம் என்ற விசுவாசத்திலே இயேசுவின் நாமத்தினால் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம்.
நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசநீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என்னை விட்டுக் கொடுக்காதவர், நேசநீரே. நான் வழிமாறும் போது, முடியாத போது, நான் வழிமாறும் போது பாதை காட்டினீ, முடியாத போது நடத்தினீ. விட்டுக் கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் நேசநீரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் நேசநீரே. ஹல்லேலூயா. நாம் கண்கள் முழுவதும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்துகிறோம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். முழு இதயத்தோடு நாம் நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்த பொழுது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளி அவளை போஷித்து, அதுபோல் இந்த காலங்களிலே எங்களையும் போஷிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைங்கிற மன்னாவை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த மன்னாவை வாஞ்சிக்கிறோம். நாங்கள் பிழைத்திருப்பது வார்த்தையினால் பிழைத்திருக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறார். எங்கள் நீதிகளை திறந்து வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை எங்களோடு பேசுகிறாங்க. கேட்கிற நாங்கள் இந்த விசுவாசத்தோடு கேட்கிறோம். அதுபடி நடக்க நோக்கம் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடந்த பல வாரங்களாக நம்மளுடைய சர்ச்சில் சிலுவை மூலமாக வருகிற நன்மைகள், சிலுவையின் நன்மைகள் அப்படின்னா பலிகள் எப்படி சிலுவையில் எல்லா பலிகளும் சிலுவையில் முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையின் நன்மைகள் சொல்லலாம், அல்லது பலிகள் மூலமாக வருகிற நன்மைகளும் நம்ம சொல்லலாம். எனவே அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல காரியங்கள் நம்ம அதில் பார்த்தாச்சு. அந்த பலிகள் இருக்கிற தலைப்பில், சிலுவை நன்மைகள் இருக்கிற தலைப்பில் பார்த்துருக்கோம். எனவே எதை பார்த்தோன்றத ஒரு சுருக்கமாக ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சுடுறேன். பிற்பாடு எபிரேயர் புத்தகத்துக்கு போக போகிறோம். அங்கே சில காரியங்களை பார்க்க. எபிரேயர் புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம். எபிரேயர் 10வது அதிகாரம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்த காரியம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சிலுவை தான் ஒரு மனிதனை ரட்சிக்கிற இடமாய் இருக்கிறது. சிலுவை தான் ஒரு மனிதனை புதிய மனுஷனாய் மாற்றுகிறதா இருக்கிறது. சிலுவை தான் ஒரு மனுஷனை சுகமாக்குகிற இடமாய் இருக்கிறது. சிலுவை தான் ஒரு மனுஷனுடைய தரித்த நிலைமை மாற்றி அவன் ஆசிரியக்கப்படுகிற ஒரு இடமாகவும் இருக்கிறது. எனவே தான் இந்த சிலுவையை குறித்து நம்ம தியானம் சொல்லிக்கிறோம். சிலுவை சாதாரணமான ஒரு காரியம் இல்லை, ஒரு தற்செயலான ஒரு காரியம் இல்லை. இது தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அவர் தீர்மானத்தின்படி தான் இது நடக்கிறது. போன வாரம் என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி முறையிலே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். வழிமுறைகள் என்றால் பாவியா இருக்கிற மனுஷன் தேவனிடத்தில் வர முடியாது. அதான் பாவம் செஞ்சாலியா, அந்த பாவத்தின் நிமித்தமாக மனிதன் தேவனிடத்தில் வர முடியாத சூழ்நிலை உண்டாக்கப்பட்டுவிட்டது. இப்போ பாவியா இருக்கிற மனுஷன் தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா ரத்தம் சிந்த வேண்டும். ஒரு மனுஷன்
பலி தேவனிடத்தில் வர என்றால் பலிகள் என்றால் ரத்தம் சிந்துது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அவனுக்கு என்ன கிடையாது, பாவ மன்னிப்பு என்பது இல்லை. அந்த தேவனிடத்தில் பாவியா இருக்கிற மனசை வர வேண்டும் என்றால் அவன் 5 விதமான பலிகளை கர்த்தருக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தான். 5 விதமான பலிகள். 1 தகன பலி. எதற்காக தகன பலி? ஒரு ஆட்டையாவது ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து, அது சில நிபந்தனைகள் இருக்கு. லேவியர் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தகன பலி எப்படி சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்த வேண்டும் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல காரியங்கள் இருக்குது. நமக்கு தேவையான மட்டும் அதை பார்த்துருக்குறோம். அதில் சாராம்சம் என்ன அப்படின்னா, தகன பலியை ஒரு மனுஷன் செலுத்துவான் என்றால் அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு அவன் அனுமதிக்கப்படுகிறான். பலி செலுத்தினா தான் தேவ சமூகத்துக்கு வர முடியும், வர முடியாது பாருங்க. அப்போ பலி செலுத்திட்டா அவன் தேவனிடத்துல தைரியமாய் வரலாம். இந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? எபிரேய புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்ப தகன பலி செலுத்தி இயேசு நமக்காக தகன பலியா இருக்கிறாரு. ஆகியோம் நாம் தைரியமாய் அவருடைய சமூகத்துல பிரவேசிக்கலாம். 2 அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். அவன் தண்டனைக்கு நீங்களாக்கப்படுகிறான். பாத்தீங்களா? அனுமதிக்கப்படுகிறான். ஃபர்ஸ்ட் 2 தேவன் அவனை தண்டிக்க கூடாது. ஏன்னா பலி செலுத்தாச்சியா அவனுடைய பாவத்தை, அவனுடைய சாபத்தை, அந்த மனுஷனுடைய எல்லா விதமான காரியத்தையும் அந்த ஆட்சி ஏற்றுக்கொண்டதுனால இவனை தேவன் என்ன செய்யக்கூடாதான், தண்டிக்க மாட்டாராம். அப்ப தண்டனைக்கு தப்பி வைக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். என்னவா அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் பாவியே கிடையாது. ஏன்னா நீங்க அநேகர் அப்படிதான் பார்க்குறாங்க. சிலுவையை விசுவாசிக்கிற அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் இந்த சத்தியம் தெரியாதனால ரட்சிக்கப்பட்ட பாவியாவே அநேகர் இருக்கிறாங்க. பைபிள் அப்படி வார்த்தை கிடையாது. என்ன இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பாவின்னு பைபிள் கிடையாது. ஆனால் இவங்களாம் அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் பாவிதான பிரதர் அப்படின்னா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் பாவி தானே. எங்க பாவத்துக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எனவே ரட்சிக்கப்பட்ட நம்ம பாவியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சரியாக போதிக்கப்படலை. 2 சரியாக கற்றுக்கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவியா இருக்கிற மனுஷன் தேவனிடத்தில் வருவதற்காக தான் பலிமுறையை வைத்திருந்தான். அந்த பலி தகன பலி, ரொம்ப முக்கியமா தகன பலி. 1 அனுமதிக்கப்படுகிறான். 2 தண்டனைக்கு நீங்களாக்கப்படுகிறான். 3 அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் பாவியே கிடையாது. எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் நீதிமானாக, அவன் பிள்ளையாக, சுதந்திரவாளியாக அங்கீகரிக்கப்படுகிறான். நீங்க எபிரேய புத்தகத்துல கலாத்திய புத்தகம் படிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சிலர் போதிச்சாங்க. எப்படி போதிச்சாங்கன்னா, இந்த பரிசேய போதனை மாதிரி, நீ அங்க வராத, இங்க வராத, நீ யாரு, அப்படியே போதிச்சு வச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் நம்முடைய கிரியினால நீதிமானாக்கப்படல. நம்ம பலி செலுத்தணுமா வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நீதிமானாக்கப்படுறதுக்கு நம்ம தான் பலி செலுத்தணுமா? இல்ல. பழைய ஏற்பாட்டில் அப்படி பலி செலுத்திருந்தாலும் அவர்களுடைய மனதில் பாவம் இருந்துச்சு. மனதில் அவங்க குற்றவாளியாக இருந்தாங்க. ஆனால் நம்முடைய கிரியினால நாம் நீதிமானும் தேவன் அங்கீகரிக்கல. தேவன் நமக்காக சிலுவையிலே பலியாக்கப்பட்டிருக்கிறபடினால, இயேசு நமக்காக பலியானார் என்கிற வார்த்தையின்படியே இயேசுடைய பாவத்தை சுமந்து கொண்டதுனால அவருடைய கிரியினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய புண்ணியத்தினாலேயோ கிரியினாலேயோ இல்லை. நீங்க ரோமன் 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அழகா சொல்லப்படுது. அப்போ சிலுவை மூலமாக வருகிற நன்மை என்ன? நான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறேன். 4வது தகன பலி மூலமாக வருகிற 4வது காரியம் என்ன? அங்கீகரிக்கப்பட்டா கண்டிப்பா என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அவனை கத்தனை செஞ்சுதான் ஆகணும், ஆசீர்வதிச்சுதான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபைக்கப்பட்டவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்கு என்ன ஆனார்? சபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக இப்படி ஆகிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம், ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். நீங்க நம்புறீங்களா? இந்த காலவெளியிலே ஆண்டவர்களுக்காக சர்வாக தவண வழியாக சிலுவையிலே அடிக்கப்பட்டான்.
நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்கள் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். விசுவாசித்தீர்கள் என்றால் அது நன்மை உங்களுக்கு உண்டாகும். இதுதான் பழைய ஏற்பாடு. இரண்டாவது போஜன பலியை பார்த்தோம். போஜன பலி எதுக்கு அப்படின்னா பாதுகாப்புக்காக அல்லது போஷிப்பதற்காக, அந்த ரெண்டு கருத்துக்காக போஜன பலி செலுத்துவார்கள். அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சபைக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எபேசிய புத்தகத்துல இந்த வசனத்தை படிச்சு பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல அவர் நமக்காக போஜன பலியாகி என்ன பண்றாரு? சபையை போஷிக்கிறாரு, சபையை பாதுகாக்கிறார். எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவன் சபையை போஷிக்கிறார், சபையை காப்பாற்றுகிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? நீங்க உலகத்துல வேற மாதிரி பிரசவத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபை மேல கோபமா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி. கர்த்தர் சபையை நேசிக்கிறவரா இருக்கிறார். சபையை கர்த்தர் ஆசிரியக்கிறவரா இருக்கிறார். சபைக்காய் ரத்தத்தை சிந்தின தேவன் இப்ப சபை மேல கோபமா இருக்கிறான்னு சொல்றது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியம், அபத்தமான காரியம். தேவன் சபையை நேசிக்கிறார். அப்புறம் சொல்றாங்க இல்லையா, இல்ல சபை மேல ஒரு சகோதரி பாருங்க, எனக்கு ஒரு வீடியோல அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த அம்மா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கோபமா இருக்கிற மாதிரியும், ஆண்டவர் கண்ணீர் வடிச்சு அப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இந்த அம்மா கேட்டாங்களாம், ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறீர் அப்படின்னு. அப்ப நான் சபை மேல கோபமா இருக்கிறேன், நான் அந்த விசுவாசிகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொன்னதாக இவங்க கேட்டுட்டு ஐயோன்னு அழுதாங்களாம். இவங்க அழுத பார்த்து ஆண்டவர் ஆண்டவர் அழுதப்பட்டு இவங்க அழுத. எவ்வளவு பெரிய கற்பனையின் உச்சகட்டம் பாருங்க. கள்ள தீர்க்க தரிசனம். தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. தேவன் சபையை நேசிக்கிறார். தயவு செய்து கரங்களை வச்சு, தேவன் சபையை நேசிக்கிறார், சபைக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், என்னை போஷித்து காப்பாற்றுகிறவர். கர்த்தரை பார்த்து தெளிவான என்ன இருக்கணும். சும்மா கண்ட உபதேசத்தை கேட்கக்கூடாது பாருங்க. யாரோ சொல்றதை கேட்கக்கூடாது. தெளிவான என்ன இருக்கணும். தேவன் சபையை காப்பாற்றுகிறார். இவ்வளவு பெரிய சிலுவையில அவர் இத்தனை வருஷம் காத்திருந்து உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக ரத்தத்தெல்லாம் சிந்தி ஜீவனை தான் கொடுத்து அவர் இவ்வளவு கரையம் பண்ணியிருக்க. இப்ப வந்து உண்மையில கோபமா இருக்கு அப்படின்னா என்ன வசனத்துக்கு பைபிள் எங்கேயாவது ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கு? எங்க ஒன்று ஏதாவது ஒரு வசனத்துக்கு காட்டுங்க, ஆண்டவர் கோபமா இருக்கான்னு காட்டி பாருங்க. தவறு. தேவன் நமக்காக பலியா இருக்கிறார். அதன் மூலமாக கர்த்தரை காப்பாற்றுகிறார், அவரை போஷிக்கிறார். ஆமென். அப்ப மூன்றாவது பலியை பார்த்தா சமாதான பலி. சமாதான பலி எதுக்கு? நிச்சயமா நம்ம தவறு பண்ணாதவர்களும் கிடையாது. தவறு பண்றோமா இல்லையா? சொல்லுங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்றோம். இதை வச்சுதான் அவங்க சொல்றாங்க, சின்ன சின்ன தவறு பண்றவங்கள இதை வச்சுதான் சொல்றாங்க கர்த்தர் கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் அப்படியே கண்ணை உருட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. தப்புங்க, தவறு. நீங்க வாசிங்க யோவான் சுவிசேஷம். அப்புறம் எபிரேயர் புத்தகத்தை வரப்போறோம். பட் ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு 1 யோவான் புத்தகம். ஏன்னா அந்த சமாதான பலியை படிக்கும் பொழுது நம்ம யார் பலி செலுத்துறாங்க அப்படின்னா, ஒருவேளை தவறு செஞ்சான், ஒருவேளை அவன் தவறி பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுனாலே ஒரு மனுஷன் பாவமே செய்ய முடியாத ஒரு உன்னதமான இடத்துக்கு போகவே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், மீட்கப்பட்டிருக்கிறான், ஆனால் பாவமே செய்ய முடியாத உச்சகட்டத்துக்கு செய்யறவன் போவோம். கண்டிப்பா நிச்சயமா பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் 1 யோவான் புத்தகத்துல 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 1 வசனம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்றாரு, என் பிள்ளைகளே என்றார். சபையை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க எல்லாம் சொல்றாரு. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்றேன் சொல்றேன். ஒருவன் பாவம் செய்வானால் சொல்லிட்டாரு. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? ஒருவன் பாவம் செஞ்சா, என்னங்க பாவம் செய்யக்கூடாதுன்னு எழுதுறாரு, ஆனா பாவம் செஞ்சா அப்படின்னு இருக்கிறாரு. எதுக்கு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவமே செய்ய முடியாத உச்ச நிலைக்கு செய்யல போகல. ஒருவேளை பாவம் செஞ்சா நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என் ரத்தம் செஞ்சிருக்கிறேன்,
மன்னிங்க அப்படின்னு இயேசு நமக்காக செய்தாரா? பரிந்து பேசி கொண்டிருக்கிற கோபமா கிடையாது. சமாதானம் பலி எதுக்கு? நம்ம ஒருவேளை தவறி பாவம் செஞ்சா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு செய்யும் உண்டாகும். அப்போ சமாதான பலி செலுத்தும் பொழுது 3 பல காரியங்களை பார்த்தா அதுல 3 என்னது? சிறுநீரகம், அப்புறம் குடல், அப்புறம் நுரையீரலை கொண்டு வான்றாரு. எதுக்கு கொண்டு வா? இந்த 3 எதை குறிக்குது? மனது, விருப்பம், உணர்ச்சி. இதனாலதான் பாவம் உண்டாகுது. அதை கொண்டு வந்து பலி செலுத்துன்றார். உங்களுக்கு எடுத்து நான் காண்பித்தேன். அடுத்த பழைய வீடியோ போய் பாருங்க. அதை செலுத்திட்டா என்ன ஆகுது? கர்த்தர் மேலே அங்கீகரிக்கிறார். பரவாயில்ல, இவனுக்கு இந்த பாதுகாப்பற்ற உணர்ச்சி உண்டாகும் இல்லையா? எனக்கும் கர்த்தர் கூட ஒரு சின்ன கேப் உண்டாகிற மாதிரி இருக்குது. எனக்கும் கர்த்தருக்கும் சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சோர்வான எண்ணம். நான் சொன்ன காலங்கள் அப்படி விட்டா என்னங்களோடு இருக்கிறால் தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சமாதானம் பலி செலுத்தும் போது ஏறெடுத்து அசைவாட்டுவாங்க. ஏறு எடுக்கணும்னா இப்படி ஏறு எடுக்கணும், அசைவாட்டுனா இப்படி அசைவாட்டணும். அப்படின்னு அர்த்தம், சிலுவையை நீங்கள் உயர்த்துங்க, சிலுவையை மேன்மை பாராட்டுங்க. அப்படி பாராட்டும் பொழுது உங்களுக்கும் கர்த்தருக்கும் சமாதானம் உண்டாகும். சமாதானம் உண்டாயிருக்கிறது உறுதிப்படுத்துவீர்கள். எதுவுமே இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சரி, இப்போ மீண்டும் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துருக்குங்க. 10ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 16லேருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, டைரி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு புரிஞ்சுப்பாரு. அந்த நாட்களுக்கு பின்பு அப்படின்னா இயேசு சிலுவையில் மரித்த பின்பு, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு, வாசிங்களால் சேர்ந்து வாசிங்க, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தை நிமித்தம் அதுதான் சொன்னேன். சிலுவையில பலி, எல்லா பலிகளும் செய்யப்பட்டு விட்டது, முடிக்கப்பட்டு விட்டது. சிலுவை என்பது என்ன? பழைய உடன்படிக்கையின் முடிவு, புது உடன்படிக்கையின் ஆரம்பம். பலிகளின் முடிவு, பழைய மனுஷனின் முடிவு, சாபத்தின் முடிவு, பாவத்தின் முடிவு சிலுவை, தரித்திரத்தின் முடிவு சிலுவை, வியாதியின் முடிவு சிலுவை. அப்புறம் என்னாச்சு? அடுத்து புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. புது உடன்படிக்கை ஆரம்பிக்கிற அதே இடத்துல புது மனுஷன் பிறக்கிறான், புதிய வாழ்க்கை உண்டாகிறது, புதிய நம்பிக்கை உண்டாகிறது, புதிய எதிர்காலம் உண்டாகிறது, சுகவாழ்வு உண்டாகிறது, செழிப்பான வாழ்க்கை உண்டாகிறது. இதுதான் சிலுவை. கரங்களை வைத்து ஒரு ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்கிறோம். இன்னும் 2 பலியை பார்க்க போறோம். இன்னைக்கு 2மே எவ்வளவு நான் 2 கருத்தை சொல்ல முடியுமோ பார்க்கிறேன். 2 பலிகள் என்னென்ன அப்படின்னா, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. எல்லாரும் சொல்லுங்க, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பாவ நிவாரண பலி அப்படின்னா அந்த விளக்கம் பெரிய விளக்கமா இல்லை, சுருக்கமாக சொன்னீங்கனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாவ நிவாரண பலினா பாவத்தை நிவர்த்தி செய்கிற ஒரு பலின்னு அர்த்தம். குற்ற நிவாரண பலி அப்படின்னா குற்றத்தை நிவர்த்தி செய்கிற பலி அப்படின்ற அர்த்தம். மறுபடியும் சொல்லுங்க, பாவ நிவாரண பலினா என்ன? பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி. குற்ற நிவாரண பலினா குற்றத்தை நிவர்த்தி செய்கிற பலி. இந்த பாவ நிவாரண பலிக்கு நீங்க லேவியர் புத்தகத்தில் இந்த சம்பவம் போட்டு எப்படி பாவ நிவாரண பலி செலுத்தணும், எப்படி குற்ற நிவாரண பலி செலுத்தணும் என்பதை போட்டிருக்குது. இந்த பாவம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை தேவனுடைய பார்வையில். ஆதாம் பாவம் செய்த பொழுது என்ன நடந்தது? அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான், தேவனுடைய மகிமை இழந்தான், தேவன் வைத்திருந்த ஸ்தானத்தை இழந்தான், தேவன் வைத்திருந்த சுரத்தை இழந்தான், தேவன் வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்தான். பாவம் என்பது தேவனை விட்டு பிரிக்கிற ஒன்று. ஆகியால் தான் பாருங்க, ஆதாம் தேவனை விட்டு என்ன செய்கிறான்? பிரிக்கப்படுகிறான். இப்போ பாவியா இருக்கிற மனுஷன் தேவனுக்கு வர வேண்டும் ஆசையா இருக்கிறான், விருப்பமா இருக்கிறான். அதுக்கு தடையா இருப்பது என்ன? பாவம். பாவம் என்பது என்ன? பாவம் என்பது இஸ் a nature, அது ஒரு ஸ்டாண்ட். அநேக பாவத்துக்கு பெரிய விளக்கமே கொடுக்க வேண்டியது. உலகத்துல பாவம்னா அவங்க ஒரு சில காரியங்கள் வச்சிருக்கிறாங்க, சில
தீமையான காரியங்களை செய்வது, பொய் பேசுவது, திருடுவது, கொலை செய்வது, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு பாவம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேதம் சொல்கிற பாவத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வேற. இந்த பாவம் என்பது என்ன அப்படின்னா, ஆதாம் இந்த மாதிரி பாவத்தில் எதுவுமே என்ன செய்யலை. பாவம் என்பது என்ன? தேவனை விட்டு விலகிற ஒரு காரியம், தேவன் இல்லாத ஒரு நிலை, தேவனுடைய மகிமையற்ற ஒரு நிலை, தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு நிலை, அதான் பாவம். அப்போ ஆதாம் பாவமானால் என்றால் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் மூலமாய். ரோமர் புஸ்தகம் அழகா போட்டுக்கு பாருங்க. பாவம்னா என்ன? பாவம் என்றால் அதனோட விளைவு பார்க்கலாம். நீங்க விளைவை பார்த்தாலே பாவத்தை புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நீங்க ரோமர் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனம். நான் 13, 14 வாசிக்கிறேன். 13, 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்துக்குள் பிரவேசித்தது. மரணம் என்றால் என்ன? ஏற்கனவே நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். மரணம் என்றால் பிரிவு என்ற அர்த்தம். பிரிவுனா என்ன? ஒன்றை விட்டு ஒன்றை பிரிவது. அப்போ பாவம் அதனுடைய விளைவு என்ன? மரணம். விளைவை பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கலாம். விளைவு என்ன சொல்லுது? பிரிவு. பிரிவு என்றால் என்ன? மரணம் 2 வகைப்படும். ஒன்று சரீர மரணம், ஒன்று ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் என்றால் என்ன? சரீர மரணம் என்றால் என்ன? சரீரத்தை விட்டு ஆவி பிரிவதற்கு பெயர் சரீர மரணம். ஆவி எதை விட்டு பிரியுது? சரீரத்தை விட்டு பிரியுது. அப்போ ஆவிக்குரிய மரணம் என்று ஒன்று இருக்குது. அது என்ன? ஆவி தேவனை விட்டு பிரிவது. சரிங்களா? அப்ப அந்த ஆவி தேவனை விட்டு பிரியுது, அதுக்கு பெயர் தான் பாவம். இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அப்படி பாவம் என்ன செய்தா? உலகத்துக்குள் பிரவேசித்ததா. உள்ள வந்த உடனே ஆதாமை தேவன் செஞ்சது பிரித்தது. ஆதாமை மட்டும் பிரிக்கல, ஆதாமை பிரிந்த எல்லா சந்ததியையும் என்ன செய்தது? பாவம் பிரித்து விட்டது. கவனிக்கிறீங்களா? அப்போ இப்படிப்பட்ட மனுஷன், பாவிய தேவனை பிரிந்த நிலையில் இருக்கிற மனுஷன், அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்காக ஆண்டவர் வழிமுறை என்ன செய்யறான்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல தான் இந்த பாவ நிவாரண பலி என்று வருகிறது. நான் 3 பலி என்ன பார்த்துட்டோம். இப்போ நம்ம எதை பார்த்துட்டோம்னா பாவ நிவாரண பலி. லேவியர் புஸ்தகத்தில் நீங்க லேவியர் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க. அதில் இந்த 2 பலிகளுமே சொல்லப்பட்டிருக்கு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 2 பலிகளையுமே அங்க பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் நான் குற்ற நிவாரண பலியை நீங்க 7வது அதிகாரத்தில் நீங்க இதை குறித்து நீங்க அங்க பார்க்கலாம். குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும், பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தணும் என்பதை 5வது அதிகாரத்திலிருந்து நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். 4வது அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். 4வது லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தணும் என்பதை போட்டிருக்குது. 7வது அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும் போட்டிருக்குது. 2க்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. நீங்க சமாதான பலி செலுத்தினீங்க இல்லையா? ஞாபகம் இருக்குதா? அதை நம்ம பார்த்தோம்ல. அதுல வருகிற அதே பிரமாணம் தான் இருக்கும். ஆண் அல்லது பெண் எதுவாக இருக்கலாம். அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா? சமாதான பலி ஆண் அல்லது பெண் எதுவாக இருக்கலாம். 2 அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். 3 குடல் அல்லது கொழுப்பு ஏதாவது அது குடல் அல்லது குடல் கொழுப்பு அதை எடுத்து செய்யணும், கொண்டு வரணும். சிறுநீரகம் அது கொழுப்பு கொண்டு வரணும். கல்லீரல் அதன் கொழுப்பை கொண்டு வரணும். அதை என்ன செய்யணும்னா எடுத்து படைக்கணும். இல்ல அந்த சமாதான பலிக்கு இருக்கணும் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த பவர் மார்பில் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த பாவ நிவாரண பலி அது எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா, அந்த பலி செலுத்த பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா, அதன் நகரத்துக்கு புறமே கொண்டு போய் போடணுமா அப்படிங்கிறீங்களா? சமாதான பலிக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த குடல் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாச்சு. சிறுநீரகம் அது என்ன? குடல் அப்படின்னா மனது, சிறுநீரகம் என்பது விருப்பம், கல்லீரல் என்பது உணர்ச்சி. ஹீப்ருல
ரெண்டுக்கும் இந்த மூன்றுக்கும் என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க அதுதான் மனதுக்கும். குடலுக்கு என்ன வேர்டோ அதுதான் மனதுக்கும். சிறுநீரகத்துக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றாங்களோ அதே தான். குடலுக்கு கெரவன்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. குடல் கெரவன் சொல்லலாம் அல்லது மனதுன்னு சொல்லலாம். சிறுநீரகத்தை கெலயோத் அப்படின்றாங்க. கெலயோத்து அப்படின்னா சிறுநீரகம் சொல்லலாம் அல்லது விருப்பம் என்ற வேர்டு என்ன செஞ்சலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கல்லீரலுக்கு கெசால் அப்படின்னு சொல்றாங்க. கெசால் அப்படின்னா கல்லீரல் சொல்லலாம், உணர்ச்சியும் சொல்லலாம். அப்போ பாவ நிவாரண வழியில இந்த 3 வழி கொண்டு சொல்றாங்க. ஏன்னா பாவம் எங்கதான் உண்டாகுது? எங்கதான் உண்டாகுது? அங்கதான் உண்டாகுது. உணர்ச்சி, தவறான விருப்பம், அப்புறம் தவறான எண்ணங்களால் வருகிற மனதில் ஏற்படுகிற ஆசபாசங்கள். அப்போ அந்த 3 இணைச்சி கொண்டு வந்து அதை பலி செலுத்துன்னு சொல்லிட்டு அதை ஏறெடுத்து படைக்கணும். சரிங்களா? அதை எப்படி படைக்கணுன்றத இந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு நான் போன வாரம் எடுத்து நான் சொன்னேன். இதில் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு மாதிரி குற்று வாரம் மாதிரி போகிறோம். என்னது அப்படின்னா 7வது பாயிண்ட் பாவ சமாதானங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் வருதோ அதே பாயிண்ட் இது வருது. 6 காரியம் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று செலுத்தணும். அது என்ன? இந்த பலியை எடுத்துட்டு நகரத்துக்கு புறமே என்ன செய்யணும்? கொண்டு போய் அதை எரிய வேண்டும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நகரத்துக்கு வெளியே செய்யணும், கொண்டு போய் அந்த பலியை செய்யணும், எரிய வேண்டும். பலினா அதனோட சாம்பல் இந்த மாதிரி காரியங்களை செய்யணும், கொண்டு போய் செலுத்த வேண்டும். நீங்க லேவியர் புத்தகத்தை என்ன ஃபுல் நீங்க படிச்சு பார்த்தீங்க, ஃபுல் படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். சரி, அப்ப இந்த மாதிரி இயேசு நமக்காக மரிச்சாரா? ஆமா, இயேசு நமக்காக பாவ நிவாரண பலியானார். நம்முடைய பாவத்தை அவர் செய்தார், ஏற்றுக்கொண்டார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புத்தகம். இயேசு நமக்காக பாவ நிவாரண பலியானார். எப்படி அப்படின்னா வாசிக்கல. இயேசு நமக்காக என்ன ஆனார் பாருங்க. 2 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியானபடிக்கு பாவம் அறியாத அவரை என்ன ஆக்கினாரா? பாவமாக்கினார். அப்போ இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தார். அப்படின்னா அவர் பாவத்தை சுமக்கும் பொழுது அந்த ரத்தம் செய்யப்பட்டது, சிந்தப்பட்டது. ஆகையால் இயேசு நமக்காக பாவமானார். கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்காக பாவமானார். இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசு எனக்காக பாவமானார். வாசிங்க யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1:9. நம்முடைய அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, பாவத்தை நீக்கி பாவ நிவாரணத்தை கொடுத்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரே. நான் சொல்ல புரியுதுங்களா? இயேசு நமக்கு என்ன ஆனாராம்? பாவமானார். அப்படின்னா பாவ நிவாரண பலியானார். வாசிங்க அதே அதிகாரத்துல 7வது வசனம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். வாசிங்களால் சேர்ந்து வாசிங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், எப்போ இயேசு பாவத்தை சுமந்து ரத்தத்தை சிந்தினாரோ அன்றைக்கு சகல பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் நீக்கி நம்மை சுற்றி இருக்கிறது. அப்படின்னா நிவர்த்தி செய்கிறது என்று அர்த்தம். நான் சொல்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியுதுங்களா? மீண்டுமாக எபிரேயர் புத்தகம் என்ன இயேசு நமக்கு என்னெல்லாம் பாவம், எப்படி பாவ நிவாரண பலியானார்ன்றதை நம்ம பார்த்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிங்க எபிரேயர் புத்தகம். எடுத்தீங்களா? எபிரேயர் 10வது அதிகாரம். இப்ப படிச்ச அந்த வசனத்துல பாருங்க, 12வது வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, அப்படின்னா பாவத்துக்காக பாவ நிவாரண பலியை செலுத்தி. பாத்தீங்களா?
பாவ நிவாரண பலியை செலுத்தி. 8வது வசனத்துல பார்க்கலாம், நீங்க 12வது வசனம் வாசிக்கலாம். அப்ப கவனிங்க, இயேசு நமக்கு என்ன ஆனார் அப்படின்னா பாவ நிவாரண பலியாக ஆக்கப்பட்டார். இப்ப பாவ நிவாரண பலியில 6 காரியங்கள் 7 காரியங்களை பார்த்தோம். அதுல 8வது காரியம் என்ன அப்படின்னா, சரி 6 காரியம் 7வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த பலி நகரத்துக்கு புறமே செலுத்தப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம், இயேசு நமக்காக என்ன ஆனார் பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம். இயேசு இங்க மரித்தார் பாருங்க. அது அழகான வேர்டு வருது பாருங்க. வேதத்துல எல்லா காரியத்தையும் ரொம்ப கவனம் படிக்கணும். அதுல யோவான் 19வது அதிகாரத்துல 19வது வசனம், பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதாவது இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா? அப்படி அடிக்கப்பட்ட பொழுது அந்த சிலுவைக்கு மேல ஒரு எதற்காக இவர் மரித்தார் என்பதற்கான ஒரு நோக்கத்தை அதை என்ன செய்யலாம், எழுதுறான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. நீங்க ஹீப்ருல இந்த வசனத்தை நீங்க ஹீப்ரு போய் படிச்சு பாருங்க தயவு செய்து. அல்லது நீங்க மத்தெல்லாம் பார்க்கலாம். 3 மொழியில் அதை நினைச்சுட்டானா எழுதுதான். 1 கிரேக், 2 லத்தீன், 3 ஹீப்ருல எழுதுனான். அந்த நாட்கள்ல 2 சாம்ராஜ்யம், 2 லாங்குவேஜ் வேர்ல்ட்ல பெரிய லாங்குவேஜா இருந்தது. 1 கிரீக், இன்னொன்று லத்தீன். ஸோ அந்த 2 லாங்குவேஜ் எழுதுறான். கிரீக்ல, லத்தீன்ல. நீங்க இன்னைக்கு பல இடத்துல சிலுவையை பார்க்குறோம் இல்லையா? சிலுவை வந்து 2 லாங்குவேஜ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன இருக்கும்? ஹீப்ரு இருக்கும், சரி கிரேக் இருக்கும், லத்தீன் இருக்கும். ஆனா நீங்க ஹீப்ருவை பார்க்க முடியாது. பிசாசின் தந்திரம் பாருங்க, 2 லாங்குவேஜை பார்க்க முடியும். INRI, INBN போட்டிருப்பாங்க. அந்த நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜான்றத கிரேக்ல எழுதிருப்பாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துப்பாங்க, ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் எடுத்துப்பாங்க, INRI அப்படின்னு. நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு. அதுல கிரீக்ல எழுதி அது முதல் எழுத்து மட்டும் எழுதிறாங்க, INRI அப்படின்றாங்க. அப்புறம் லட்சம் எழுதுறாங்க, இவர் நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி. அதுல எழுதும்போது INBN எழுதுறாங்க. நீங்க வேர்ல்டுல எல்லா இடங்களிலும் இந்த 2 லாங்குவேஜ் பார்க்க முடியும், ஹீப்ருல பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா சாத்தானுடைய சதி என்ன அப்படின்னா, அங்க எழுதப்பட்ட வார்த்தை அப்படி ஹீப்ரு எழுதும்போது எப்படி வருது அப்படின்னா, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதுறாங்க. எழுதுனா அதுல இருக்கிற முதல் எழுத்து மட்டும் எழுதுறாங்க. எடுத்து பார்த்தா YHWH, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா வருது. அதேதான் 3 லாங்குவேஜ் எழுதுறாங்க. ஆனா ஹீப்ரு எழுதுறாங்க பாருங்க, எழுதுறாங்க YHWH எழுதுறாங்க. எழுதின உடனே அங்க இருக்கிற ஆசாரியர்கள், அங்க இருக்கிற மற்ற யூதர்கள் எல்லாம் அந்த வார்த்தையை போடாதுன்னு கத்துனாங்களாம். அந்த வார்த்தையை மாத்து அப்படின்னு சொல்லி பிலாத்தை கேட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த YHWH என்ன அர்த்தம்? நீங்க YHWHல அப்படின்னா கர்த்தர் என்ற அர்த்தம், யெகோவா என்ற அர்த்தம். பழைய பாட்டுல எங்கெல்லாம் கர்த்தர் யெகோவா வருகிறதோ அங்க எல்லா இடங்களிலும் YHWH என்கிற வேர்ட் போட்டிருப்பாங்க. அது கணத்தை குறியா பார்ப்பாங்க. கவனிங்க, பிலாத்து நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா எழுதுனா, ஆனா அது முதல் எழுத்தை மட்டும் எழுத்து அதோட மீனிங் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா யூதர்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்க, இப்படி போடாத அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இவர் கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறதே, சிலுவையிலே தொங்குனார் இயேசு, இவர் கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அதை தடுக்கிறாங்க. வாசிக்க அடுத்த வசனத்தை, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட 21வது வசனம். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்து நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல். எப்படி? ஏன்னா யூதருடைய ராஜா மட்டும் என்ன வந்தது? YHWH அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் அப்படின்ற போர்டு வருகிறது. எங்களுக்கு அது யெகோவா தேவனை குறிக்கும். அப்படி போற்றாதீங்க, தான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக மாத்தணும்னு சொன்னான். அதுக்கு பிலாத்து என்ன சொன்ன தெரியுமா? நான் எழுதுனது எழுதுனதான். பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. சிலுவிலே தொங்கினவர்,
சாதாரண மனுஷன் இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சகல மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தாமே இறங்கி வந்து சிலுவையிலே மரிப்பதற்காக அவரே இறங்கி வந்த கர்த்தர் என்பதை வெளிப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. இப்ப அவர் எங்க மரிச்சார் தெரியுமா? அதான் பார்த்துட்டு வரோம். 20வது வசனம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட இடம் எங்க இருக்குது? நகரத்துக்கு சமீபமாய் இருந்தது. நகரத்துக்குள்ள இல்ல, அப்படின்னா நகரத்துக்கு புறமே இருந்தது. பாவ நிவாரண பலி எங்க செலுத்தப்படணும்? நகரத்துக்கு புறமே, நகரத்துக்கு வெளியே. அப்ப இயேசு நமக்காக எங்க பலியானா? நகரத்துக்குள் இல்ல, நகரத்துக்கும் வெளியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பாவ நிவாரண பலியாக அன்றைக்கு பலி நகரத்துக்கு புறம்பே செலுத்தப்படுவது போல ஆண்டவராக இயேசு நமக்காக நகரத்துக்கு வெளியே வந்து சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து உங்கள் பாவங்கள் உங்களுடைய எல்லா சாபங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்கிறது. இதான் பாவ நிவாரண பலி. விசுவாசிகள் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. வேத படிச்சு பார்த்தீங்கன்னா லேவியராகமம் புத்தகத்துல பாவத்தை நிவர்த்தி செய்வது ரத்தமே. அப்ப இயேசு ரத்தம் என்ன செஞ்சிருக்கு? உங்க பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கு. ஆகியால் தான் பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு தைரியமா இருக்கும். ஆமென். தைரியமா வரலாம் ஆண்டுட்ட. நீங்க குற்ற உணர்வோடும் நீங்க தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அடிச்சுடுவாரோ, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா, அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமா சொல்லுங்க, இயேசு என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். தைரியம் வரணும். ஏன் தைரியம் வரல? ஏன்னா போதிச்சு வச்சிருக்காங்க. கர்த்தர் அடிச்சுவாராக்கும், கர்த்தர் பாவத்தை நினைச்சு வச்சிருக்கிறாராக்கும். ஒரு நாள் போன நியாயத்திற்கு இருக்குது. நீ ஒரு நாள் பார்வதை நிற்கும் பொழுது கர்த்தர் அப்படியே டைரி எடுத்து காட்டுவார், என்ன பாவம் செஞ்சேன்ட்டு அப்படின்ட்டு நமக்கு தப்பா போச்சு வச்சுட்டாங்க. வேதத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்க பாவத்துக்காக கிரயத்தை செலுத்தி விட்டார். இனி உங்கள் பாவங்கள் நினைக்கப்படுவது இல்லை. தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நான் தைரியமாய் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, கர்த்தரை நல்லா ஆராதிங்க. உங்க வீட்டுல சந்தோஷமா இருங்க. இந்த எண்ணத்தை தூக்கிறீங்க, தாழ்வு மனப்பான்மை எண்ணம் தூக்கிறீங்க. ஏமே. ரெண்டாவது பாவ நிவாரண பலி. இதுதான் பாவ நிவாரண பலி செஞ்சாங்க, செலுத்தினாங்க. அடுத்த பலி என்ன பலி அப்படின்னா குற்ற நிவாரணம். இதை கொஞ்சம் அதிகமா பேச விரும்புறேன், சரிங்களா? குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி எதோடு தொடர்புடையது அப்படின்னா கவனிங்க. பாவ நிவாரண பலி மனதோடு தொடர்புடையது, இதயத்தோடு தொடர்புடையது, உணர்ச்சி விருப்பத்தோடு தொடர்புடையது. சுருக்கமாக சொல்லணும்னா பாவம் இதயத்தோடு தொடர்புடையது, குற்றம் என்பது செயலோடு தொடர்புடையது. அப்படி சொல்லணுமா? பாவம் இதயத்தோடு தொடர்புடையது, சரியா? ஆகதான் அந்த பாவ நிவாரண பலி மனசுல கொஞ்சம் அந்த 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 பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக செலுத்தப்படுகிற பலி. குற்ற நிவாரண பலி என்பது செயல் மூலமா வருகிறது. இது செயலோடு தொடர்புடையது. லேவியராகமம் 5வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். லேவியராகமம் 5வது அதிகாரத்துல அந்த பலியை எப்படி செலுத்தணும் அப்படின்றதுக்கு ரொம்ப பாயிண்ட்லாம் கிடையாது. அங்கங்க சில காரியங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பலி செலுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்கு லேவியராகமம். இதுக்கு பாயிண்ட்லாம் கிடையாது. நம்ம மற்ற பலியில பார்க்கணும், 1 2 3 பார்க்க முடியாது. அப்படி அந்த பலியெல்லாம் கிடையாது. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு குற்றம் செஞ்சுட்டா, ஒரு கொலை செஞ்சானா, ஒரு பொய் பேசிட்டானா, அது மனசுல பாதிக்கப்படுவான் இல்லையா? பாதிக்கப்பட்டு நீ ஆண்டுகிட்ட ஆசாரிட்ட வருவான். ஆசாரிட்ட வந்தா ஆசாரியை கொஞ்சம் கெத்தாக தான் பார்ப்பான். என்ன பண்ண அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கும்பொழுது நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவனுடைய குற்றத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அபராதத்தை விதிப்பான். கவனிக்கிறீங்களா? அவனுடைய குற்றத்துக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அபராதத்தை செய்வான்.
விதிப்பான். அப்படி அபராதத்தை விதிச்ச அந்த நபர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வெள்ளிக்காசு அப்படின்னு வச்சுக்கோமே, 20 வெள்ளிக்காசுக்கு நேராக போய் ஆட்டை செய்யணும், வாங்கணும். 20 வெள்ளிக்காசு செலுத்தக்கூடாது. 20 வெள்ளிக்காசுக்கு தகுந்த ஆட்டை போய் செய்யணும், பழுதற்ற ஆட்டை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டை வழி செலுத்தணும், அவ்வளவுதான், ரொம்ப கிடையாது. அவ என்ன அப்படின்னா, ஆசாரிய இடத்துல அந்த குற்றம் செய்தவன் வருகிறான். வந்து நீங்க லேவியராகம புத்தகத்தை எடுத்து வைத்திருக்கீங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐந்தாவது அதிகாரம். வாசிக்கலாமா? 15வது வசனம். ஒருவன் கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினாலே பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்தை நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி, அப்படின்னா ஆசாரியன் அவனுடைய குற்றத்துக்கு தகுந்த மாதிரி இவன் அபராதத்தை செய்யறான், விதிக்கிறான். அந்த வார்த்தை கவனிங்க. பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல். அந்த வார்த்தை கவனிங்க, வெள்ளி சேக்கல். எதுதான் அபராதத்தை விதிக்கணும்? பொண்ணுல கிடையாது, பணத்துல கிடையாது, வெள்ளி சேக்கல். பெரும் வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண வழியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டு வரணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு தவறு பண்ணிட்டானா, தவறு பண்ணவன் எங்க வரணும்? தேவ ஆசாரியன் வருவான். ஆசாரியன் கேட்பான், என்னப்பா பண்ண அப்படின்னா, அவன் என்ன குற்றம் செய்தாலும் அதை சொல்றான். சொன்ன உடனே அந்த நபருடைய வயதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரியும் இவன் ஒரு அபராதத்தை செய்யறான், விதிக்கிறான். அதிகபட்ச அபராதம் 30 வெள்ளிக்காசு தான், அதிகபட்ச வெள்ளிக்காசு. சரிங்களா? அப்படி விதிச்ச உடனே அவன் போய் அந்த பணத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட்டை செய்யறான். ஆட்டுக்கு அளவெல்லாம் கிடையாது, ஒரு வயசு அப்படிலாம் கிடையாது. ஆட்டினுடைய அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டை செய்யலாம், வாங்கி கொண்டு வந்து வழியை செலுத்தணும். சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ஆழமான அர்த்தம் இருக்குது. ஏன்னா குற்றம் எதோட தொடர்புடையது? செயலோடு தொடர்புடையதாய் இருக்குது. சரி, இது 2 காரியத்தை பார்க்க போறோம். ஒன்று, இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கியா? லேவியராகம புத்தகம் 27வது அதிகாரத்துல என்னென்ன வயசுக்கு என்னென்ன அபராதம் இருக்குது. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிக்காத புத்தகம் அப்படின்னா லேவியராகம புத்தகம். லேவியராகமத்தை அதிகமாக நான் நினைச்சதில்லை, படித்தது இல்லை. ஏன் படித்ததில்லை அப்படின்னா எனக்கு புரியாது. ஆதியாகமம் படிப்போம், யாத்திரா படிப்போம், லேவியராகமத்தை பைபாஸில் வர மாதிரி நினைச்சிருவோம், கிராஸ் பண்ணி ஊருக்குள்ள வர மாதிரி வெளியே போகிற மாதிரி போயிருக்கும். அப்புறம் நம்ம யாத்திரா படிப்போம், உபா படிப்போம், அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கதை மாதிரி போகுது அப்படின்னு. இந்த லேவியராகமம் என்னாம ரொம்ப பிடிக்காது, ஏன்னா புரியாத நம்ம செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையான படிக்க படிச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற பைபிளில் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் சுருக்கமான புத்தகம் தான் லேவியராகம புத்தகம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லேவியராகம புத்தகம். அதே ரொம்ப என்ன சொல்ல விரும்பி படிக்கலாம். லேவியராகம புத்தகம் என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்கணும். 27வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து, பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி, அந்த வார்த்தை பிடிச்சுங்க. இப்ப ஆசாரியன் தன்னுடைய வழக்கத்தின்படி அபராதத்தை விதிக்கணும். இப்போ ஆசாரியர்கள் தன்னுடைய வழக்கத்தின்படி, உன் மதிப்பின்படி, கட்டளை மதிப்பு இல்லை. எப்படி? அந்த வார்த்தை பிடிச்சுக்கோங்க. அங்க ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம், வெள்ளி சேக்கல்ங்கிற வார்த்தை. இங்க நீ ஒரு மதிப்பு வச்சிருக்கலாம். அதுல என்ன அப்படின்னா 3வது வசனத்துல இருந்து சில வசனங்கள் இருக்குது. நான் ரொம்ப டைம் எடுக்கல, பட் நானே சொல்லிடுறேன். வயசு 20ல இருந்து 60 வயசு வரைக்கும், 20ல இருந்து 60 வயசு வரைக்கும் ஆண் பெண் 2 பேத்துக்கும் தனித்தனி அபராதம். கவனிக்கிறீங்களா? ஆண் பெண் 2 பேத்துக்கும் தனித்தனி அபராதம். 20ல இருந்து 60 வயசு இருக்கிற ஆணுக்கு என்ன அபராதம் அப்படின்னா 50 வெள்ளி சேக்கல். 20ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற
அவங்களுக்கு 30 வெள்ளிச்சேக்கல். எவ்வளோ? 20 60 வயசு இருக்கிற ஆண் பெண் 2 பேத்துக்கும் அபராதம் வேற வேற. ஆணாக இருந்தா 50, பெண்ணாக இருந்தா 30. 2 5 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிற ஆணுக்கு எவ்வளவு அப்படின்னா 20 வெள்ளிச்சேக்கல். அதே 5 இருந்து 20 வயசு இருக்கிற பெண் பிள்ளையா இருந்தா 10 வெள்ளிச்சேக்கல். 3 1 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பிள்ளையா இருந்தா 5 வெள்ளிச்சேக்கல். 1 மாசத்துல இருந்து 1 மாசத்துல என்னையா பிள்ளை தப்பு பண்ணுன்னு கேட்காதீங்க. என்கிட்ட பைபிள் சொல்ல போட்டிருக்குது, அதை அப்படின்னு சொல்றேன். 1 மாசம் பிள்ளை தப்பு பண்ணுமா? இப்போ வரப்பெல்லாம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, 3 மாசத்துல ஆரம்பிச்சிருக்கு இல்லை. சரி, 1 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் இருக்கிற ஆண் பிள்ளைக்கு 5 சேக்கல், பெண் பிள்ளையா இருந்தா 3 சேக்கல். கடைசி 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண், 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆண் அப்படின்னா 15 வெள்ளிச்சேக்கல். பெண்ணாக இருந்தா 10 வெள்ளிச்சேக்கல். 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆணாக இருந்தா 15, 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்ணாக இருந்தா 10 வெள்ளிச்சேக்கல். சரிங்களா? இப்ப நான் விட்டுறேன். சரிங்களா? இப்ப நீங்க யோசேப்பு புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஆதியாகம புத்தகத்தை படிச்சு பாருங்க. யோசேப்பு தன்னுடைய 17 வயதுல விற்கப்படுகிறான். அப்ப அவன் 17 வயசு அப்படின்னா அவன் எந்த வரைக்கும் விற்கப்பட்டிருக்கணும் பாருங்க. 17 வயசுனா இதுல வருது 5ல இருந்து 20 வயசு வரைக்கும். நீங்க ஆதியாகம 37 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யோசேப்பை 20 வெள்ளிச்சேக்கல் விற்பாங்க. அதான் லோக்கல் மார்க்கெட்டிங். அப்படிதான் அடிமை விற்கிறாங்கல்ல. அடிமை விற்கும் பொழுது அதே தான் ஆண்டவர் ஆசாரப்படுத்தி வச்சிருந்தாரு. ஒருத்தர் குற்றம் பண்ணி வந்தா நீ லோக்கல்ல என்ன மார்க்கெட்டிங் வேலை வச்சிருக்க அதே மார்க்கெட்டிங் வேலைக்கு வச்சு அவரா தெரிஞ்சது விதைச்சது அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதே நேரத்துல நீ இவங்க இந்த எகிப்தியர்கள் வந்து இந்த போத்திபார் வரான்ல, அவனுமே எவ்வளவு வெள்ளிச்சேக்கல் யோசேப்பு வாங்குறான்னா 20 வெள்ளிச்சேக்கல் தான் வாங்குறான். ஆதியாகமம் 37 அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 37 28 அவுட் லைனுக்காக நான் போயிட்டு வரேன். 37வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியாளர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு. அப்படின்னா அவன் வயசு எவ்வளோ? 17 வயசுல போறான். சரிங்களா? 17 வயசுல போகும்போது அவனுக்கு எவ்வளவுதான் அபராதம்? 20 வெள்ளிக்காசு. சரி, என்ன பாஸ்டர் எதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் ரொம்ப இருக்கு. அதனால இது ரொம்ப எடுக்கிறேன்னு நான் சொல்லி குற்ற நிவாரண பலி ரொம்ப முக்கியம். எனக்கு செயலோடு தொடர்பு இது. சரி, இப்போ இந்த பெண் இருக்கு இல்லையா, குற்ற நிவாரண பலிக்கு அபராதத்தை தான் விதிக்கிறோம். அந்த அபராதத்துல பெண்ணுக்கு என்னென்ன மதிப்பு? அதிகபட்ச மதிப்பு 30, 10, 3, 10. 30 யாருக்கு? 20 60 வயசு வரைக்கும். 10 5ல இருந்து 20 வயசு வரைக்கும். 3 1 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும். 10ல இருந்து 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள். சரி, இப்போ பெண்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா சபையை குறிக்குது. மணவாட்டி என்பது மணவாளன் யார்? கர்த்தர். மணவாட்டி யார்? சபை. இப்ப சபை அப்படின்னா மணவாட்டி. சர்ச்சில் கவனிக்கிறீங்களா? மணவாட்டி தவறு பண்ணா குறைஞ்சபட்ச மதிப்பு அப்படின்னா 3. அப்போ மற்றவங்களாம் அடிப்படை பெறுவாங்க. அப்படின்னா இப்போ குறைஞ்சபட்ச மதிப்பை நம்ம செலுத்தும் பொழுது குறைஞ்சபட்ச மதிப்பு அபராதம் மதிக்கிறோம் அப்படின்னா அப்புறம் 5 வயசு 20 வயசுலாம் அதுக்குள்ள வர முடியாது. எனவே ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னா இருக்கிறதே ஹையஸ்ட் அபராதம் எவ்வளவோ அதை செலுத்துறோம் அப்படின்னா எல்லா வயசுக்காரங்களும் உள்ள வந்துடலாம். அப்படின்னா 5ல இருந்து 1 மாசத்துல இருந்து 60 70 80 எல்லா வயசுக்காரங்களும் உள்ள வந்துடலாம். அதெல்லாம் பெருமதிப்பு எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு அபராதமா சபைக்குன்னு விதிக்கிறாங்க. எங்க தெரியுமா? திருச்சபையின் தலையா இருக்கிற கிறிஸ்துவுக்கு எவ்வளோ
அபராத விதிச்சாங்க தெரியுமா? யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த பொழுது அவருக்கு எவ்வளவு மதிப்பு? 30 வெள்ளிக்காசு. ஏன் 30 வெள்ளிக்காசு? அவருடைய வயசு என்ன? 33 வயது. அப்போ எவ்வளவுதான் மதிப்பு? 30 வெள்ளிக்காசு. அப்போ சபையை மீட்பதற்காக அன்னைக்கு இருக்கிற உலக பிரகாரமான மதிப்பு 30 வெள்ளிக்காசு செலுத்தினார். நான் சொல்ல கவனிக்கிறீங்களா? அப்படி வெள்ளிக்காசை நீங்க அந்த வசனம் அப்படியே படிச்சு பாருங்களேன். மத்தேயு 27வது அதிகாரம். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல வசனமா இருக்குது, தயவுசெய்து படிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் எங்க சேர்க்கிறாங்க பாருங்க கரெக்டா. 27வது அதிகாரத்துல 9வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு, அண்டர்லைன் பண்ணிங்க அந்த வார்த்தையை. மத்தேயு 27:9. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து. பாத்தீங்களா? இயேசுக்கு எவ்வளவு மதிப்பு போட்டாங்க? எதுக்குங்க? இயேசு குற்ற நிவாரண வழியாக நம்முடைய குற்றத்துக்காக அவர் பலியாக போகும்பொழுது மதிப்பு எவ்வளோ? சபையை மீட்பதற்காக, மனவாட்டி மீட்பதற்காக அவருக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 30 வெள்ளிக்காசு. இருக்கிற ஹையஸ்ட் அமௌண்ட் அவ்வளவுதான். அந்த வார்த்தை இஸ்ரவேல் புத்திரர் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? தேவாலயத்தில் செக்கல் பண்ணி என்ன செஞ்சாங்க? தேவாலயத்தில் அதை போய் என்ன செஞ்சாங்களாம்? செலுத்தினார்களாம். நீங்க வசனம் படிச்சு பார்த்து சொல்லப்படுது. அப்ப ஆண்டவருக்கு மதிப்பு எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு. எதற்காக? உங்களை மீட்பதற்காக ஆண்டவருக்கு 30 வெள்ளிக்காசு செலுத்தினாங்களா? ஏன் வெள்ளிக்காசு? அதை வரைக்கும் சொல்றேன். ஏன் வெள்ளிக்காசு அப்படின்னா, ஏன் பொண்ணுலயோ இரும்புலையோ போட வேண்டியதானே? யாத்ராகமம் 30வது அதிகாரம். யாத்ராகமம் 30வது அதிகாரம். வாசிக்கலாமா? நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படியே கணக்கு பார்க்கும்போது, அதாவது இஸ்ரவேல் புத்திரரை கணக்கு பார்க்க சொல்றார் ஆண்டவர். அப்ப என்ன செஞ்சுக்கோ? பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுன்றார், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுன்றார். ப்ளீஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது அவர்களை எண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு, கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது ஒரு இடத்துல லைட்டா கிளிக்காம பாருங்க. நீ எண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். கவனிக்கிறீங்களா? மக்கள் தொகையை கணக்கிடலாமா? தாவீது பண்ணானா? என்ன பண்ணாரு? மக்களை கணக்கெடுத்தானா? வாதம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாதை வராதபடிக்கு என்ன செய்யணுமா? அவன் ஆத்மா மீட்கப்படும்படிக்கு வெளியே செலுத்த சொல்றார் ஆண்டவர். இது தாவீது செய்யாம விட்டுட்டான். ஆய்கெல்லாம் வாதம் வந்துச்சு. என்னென்ன தப்பு இல்ல, ஜனங்கள் என்னென்ன தப்பு இல்ல, எண்ணும் பொழுது பிரமாணம் சொல்லுது, அந்த எண்ணப்பட்டவன் ஆத்மா மீட்கப்படும்படிக்கு ஒரு வெளியே என்ன செய்யணும்? செலுத்தணும். வாசிங்க அந்த வசனத்தை. எத்தனை வாசம் அப்படின்னா 30வது அதிகாரம். எண்ணப்படுகிறவர்கள் தொகையில் சேர்கிற ஒவ்வொருவரும் பசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அரை சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்துவது அரை சேக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ 16வது வசனம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரருடைய கையில் வாங்கி அதை எங்க சேர்க்கணுமா? ஆசாரிப்பு கூடாரத்துல அதை என்ன செஞ்சணும்? சேர்த்து வைக்க வேண்டும். சரி, அப்போ ஒரு மனுஷனை எண்ணும் பொழுது அவன் என்ன செய்யணும்? சேக்கல் கணக்கு, வெள்ளி சேக்கல் கணக்கு என்ன செய்யணும்? அதை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மனுஷன் மீட்கப்பட வேண்டும் என்றால் வெள்ளி சேக்கல், ஆத்மாவை மீட்பது என்ன அப்படின்னா வெள்ளி. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? என்ன போடுறது? தன் ஆத்மாவுக்காக
மீட்கும் பொருளாக. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? கவனிங்க, படி சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்மா மீட்கும் பொருளாக. படி சொல்லுங்க, ஆத்மா மீட்கும். எதெல்லாம் செலுத்தணும்? வெள்ளி சேக்கலை செலுத்தணும். அப்ப வெள்ளி என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆத்ம மீட்பை குறிக்கிறதாய் இருக்கிறது. வாசிங்க. அப்ப ஆண்டவர் நமக்காக 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டாரா? ஆமா. நம்முடைய குற்ற நிவாரண பலி, குற்ற நீக்கப்படும்படிக்கு அவர் சிலுவையில் செய்தார். அப்போ மீட்கும் போல அவர் என்ன பண்ணாரு? வாசிங்க. 30 வெள்ளி சேக்கல். ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி மீட்கல, வேற மாதிரி. 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, அப்படின்னா பழைய பாட்டு காலங்கள் ஆத்ம மீட்பதற்காக நீங்க வெள்ளிக்காசு செலுத்துறீங்களப்பா, அப்படி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்படின்னா வெள்ளி எதற்கு அடையாளம்? மீட்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய 30 வெள்ளிக்காசு நமக்கு பழைய பாட்டுல பிரமாணம் அப்படி. ஆனா ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு மேலான விலைக்கரையத்தை நமக்காக செலுத்தி இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. கரங்களை வைத்து சொல்லுங்க, நாம் வெள்ளினாலோ பொன்னினாலோ மீட்கப்படாமல் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறபடியால் என் குற்றம் நீக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குற்றம் பண்ண பாருங்க, எப்பவுமே ஒரு விதமான பய உணர்வு இருக்கும். தண்டனை பெற்று விடுவோமோ, நம்ம தண்டிக்கப்பட்டு விட்டுருவோமோ என்கிற ஒரு பய உணர்வோடு வேலை செய்வாங்க, இருப்பாங்க இல்லையா? நான் சொல்றது, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன மைண்ட் யோசிக்கும். தப்பிக்கிறதுக்கு, தண்டனைகளுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அதான் என்ன செய்வீங்க, நீங்க யோசிப்பீங்க. அதுதானா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய குற்றம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அந்த அபராத தொகைக்கு பதிலாக, அந்த அபராத தொகைக்கு நிகராக ஒரு ஆட்டை வந்து பலி செலுத்துறாரு. அப்ப சபையாயிருக்கிற உங்களையும் என்னையும், ஒரு பெண்ணாயிருக்கிற சபையாயிருக்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக 30 வெள்ளிக்காசை அந்த நாட்களிலே விதித்தார்கள் இயேசுவுக்கு. நம்மளோ, நீங்கள் நானும் வெள்ளி பணத்தில் மீட்கப்படல. எப்படி மீட்கப்பட்டீங்க? கரங்களை வைத்து சொல்லுங்க தயவு செய்து. இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்க மீட்கப்பட்டது உண்டானால், நீங்க மீட்கப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமென்றால், இயேசு உங்களுக்காக சிலுவையிலே எல்லா அபராதத்தையும் செலுத்தி முடிச்சான்ற நம்பிக்கை இருக்குமென்றால், நீங்க தாழ்வு மனப்பான்மையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஆண்டு அடிச்சிருவாரோ, இனி ஆண்டு தண்டிச்சிருவாரோ என்கிற பய உணர்வோடு வாழ வேண்டிய அவசியமே. நீங்க அநேகர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஆண்டவர் வந்தா நான் பரலோகத்துக்கு போவேனா, ஆண்டவர் வந்தா என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு வாரா. ஏன்னா போதனை அப்படிதான் இருக்குது. அநேகர் எப்படி பதிக்கிறாங்க, நீ பரலோகம் வருவியா வருவியான்னு கேட்டாலே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப நம்ம வருவதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு செய்யறாங்க, யோசிக்கிறோம். வருவதற்கு நான் என்ன பண்ணேன், வருவதற்கு நான் என்ன பண்ணேன், பரலோகத்துக்கு நான் என்ன பண்ணேன். வேதத்தின் சத்தியம் பரலோகம் வருவதற்கு நீங்க என்ன பண்ணன்றது கிடையாது. நீங்க பரலோகம் வருவதற்கு அவர் என்ன பண்ணார்ன்றது விசுவாசிக்கணும். உங்க பாவத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு, உங்க குற்றத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா தைரியமாய் கிருபாசனத்தை நிற்கலாங்க, தைரியமான சமத்துல நிற்கலாம். தடை கிடையாது. ஏன் பயம், ஏன் குற்ற உணர்வு? தூக்கி எறிங்க. தேவ சமூகத்துல சமாதானத்தை நாம் இருக்கிறோம். அப்ப குற்ற நிவாரண வழி பெரிய பாயிண்ட்லாம் கிடையாது. ஆனா அபராதம் விதிப்பாங்க. அபராதத்தை விதிச்சு போய் ஆட்டை வாங்கிட்டு வந்து பலி செலுத்துவாங்க. உலகத்தின் சகல ஜனங்களின் பாவத்தை சுமப்பதற்காக அவர் பஸ்கா ஆட்டுக்கு பண்ணித்தார். இந்த கால வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஏன் தாழ்வு மாண்பாடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் ஒரு குற்றங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க?
ஏன் ஒரு விதமான எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தயவு செய்து தேவனுக்கும் உங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத உங்களுக்குள்ள இருக்கிற தவறான தூக்கி எறிங்க. தைரியமாய் கிருபாசனத்தில் வந்து தேவனை துதிங்க. எனக்காக அவர் பலியாக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார், எனக்கான கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். ஆகையால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கண்களை மூடுங்க. தைரியமாய் உங்களுக்காக மீட்கும் பொருளாக அவர் சிலுவையில் வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். பல காரியம் இருக்குது, ஆனால் டைமில் நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். பல காரியம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நான் பண்ணி சொல்கிறேன். வெள்ளி என்பது மீட்கும் பொருளாக, ஆண்டவர் மீட்கும் பொருளாக தனியாக செஞ்சிருக்கிறார். வேதம் சில யோபு கேட்குறான் ஒரு இடத்துல, என் ஆத்மா மீட்கப்படுவதற்கு நான் எதை செலுத்துவேன்னு கேட்குறான். சங்கீதக்காரன் கேட்குறான், எவ்விதத்தினாவது என் ஆத்மாவை மீட்பதற்கு என்ன செலுத்தணும்? உங்க ஆத்மா மீட்பதற்கு நீ எதை செலுத்த வேண்டாம். நீ இருந்த இடத்துல ஆண்டவரை மீட்கும் பொருளாக நீர் வந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருடைய காலங்களை உயர்த்தி கண்களை முன்னாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை விட்டு ஆண்டு நன்றி சொல்லுங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மிக முக்கியமான தயவு செய்து கவனிங்க. இப்போ சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன வீடியோ கிளிப் நான் காட்டுவேன். நம்ம அதை ஸ்டீவ்லே வருகிறோம். ஒரு வீடியோ, அது எப்படி ஆண்டவர் நமக்காக சிலுவிலே பலியான இருக்கிறதான ஒரு சின்ன வீடியோ. ஒரு 10 நிமிஷம் ஓடும். தயவு செய்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நன்றி செலுத்திங்க. இப்படி நமக்காக தகன பலியாகி, நமக்காக சமாதான பலியாக, போஷ பலியாகி, பாவனமான பலியாக, குற்றமான பலியான இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் சாபத்தில் வாழ அவசியம் இல்லை, பாவத்தில் வாழ அவசியம் இல்லை. சந்தோஷமாக வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை, பயத்தில் வாழாதீங்க. எனவே இந்த ப்ரேயர் முடிச்சிடுறேன். இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் கிளிப் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாம் சொல்லிக்கிறோம், பிதாவே சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, இப்பேற்பட்ட நல்ல தருணத்துக்காக சொல்கிறோம். சிலுவையில் நீங்கள் எப்படியெல்லாம் பலியான என்பதை நாம் தியானித்தோம். கடந்த பல வாரங்களாக தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களை பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக நீர் நகரத்துக்கு புறம்பே போய் பாடுபட்டு, நகரத்துக்கு புறம்பே எல்லா விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால, ஆம், இன்னைக்கு எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குற்ற நிவாரண பலியாக்கப்பட்டிருக்கிறது. ஆம் தகப்பனே, குற்ற நிவாரண பலியாக அபராதத்தை நீ செலுத்தியிருக்கிறீர். எங்களுக்கு மீட்கும் பொருளாக நீ உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை செலுத்தியிருக்கிறீர். அன்று அப்படிப்பட்ட மீட்கப்பட்ட சபதாப்பா, நாங்கள் உங்களால் மீட்கப்பட்ட சபப்பா, மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீர்களை மீட்டெடுத்திருக்கிறீர்கள். நாம் நன்றி செலுத்துகிறோம். கோடான ஒரு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நாங்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ நீ எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல கட்சிக்காய் சொல்கிறார். தொடர்ந்து அடுவரை நம்ம திருச்சியாவே இருக்க நாங்கள் விசுவாசலாக நாங்கள் உங்களுக்குள்ளே ஐக்கியப்பட்டு வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த சத்தியத்தின் ஆழங்களை ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு சமூகத்தில் தாழ்ந்து இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ கிளிப், அது மட்டும் பாருங்கள். முடிச்ச பிற்பாடு நீங்கள் ஜெபித்து முடிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் என்றும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் பார்க்குறேன். God bless you.
they do. My God, why have you forsaken me? Finished! Father, to your hands I commit my spirit.